ஹே காய்ஸ், லியோ படத்தோடைய ட்ரெய்லரை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது என்ன கதையாக இருக்கும், அந்த ட்ரெய்லரில் என்னென்னலாம் ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ட்ரெய்லரை ஸ்டார்ட் பண்ணும்போது விஜயோடைய வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இமாச்சலில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, அதனால் மக்கள் எல்லாம் பயந்து ஓடுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. போலீஸ் ப்ரொடக்ஷன்லாம் வர மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அந்த அசம்பாவிதத்தில் விஜயும் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு சில ஃப்ளேமில் காமிச்சிருக்கிறாங்க. விஜய் கிட்ட எப்படி சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ண காமிக்க சொல்றாங்க போல போலீஸ் தரப்புல இருந்து. ஸோ இதுல இருந்து விஜய் ஒரு ஐ விட்னஸா கூட இருக்கலாம். ட்ரெய்லரில் சாண்டி மாஸ்டரையும் மிஸ்கேனையும் காமிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் இவங்களுடைய போர்ஷன் வரலாம். விஜய் சாண்டி மாஸ்டரை கொல்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் காமிச்சிருக்கிறாங்க ட்ரெய்லர்லேயே. ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் வருவாங்க போல. அர்ஜுன் விஜயோடைய ஃபோட்டோவை காமிச்சு விஜயை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிற மாதிரி இந்த ஃப்ரேம் அமைஞ்சிருக்குது. அர்ஜுனை காமிக்கும் போது எல்லாமே விக்ரம் படத்தில் வர ரோலக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வராரு ஆடியன்ஸுக்கு. இந்த படத்தில் ஜிவிஎம் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுற போலீஸா வராரு. இந்த படத்துல சஞ்சய் தத்துக்கு கழுகு ரெஃபரன்ஸும் அர்ஜுனுடைய குரூப்புக்கு ஈசல் ரெஃபரன்ஸும் விஜய் சிங்கமாவும் குறியீடா அங்கங்க காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரேம்ல விஜய் ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாரு. அங்கங்க சாக்லேட் இருக்கிற மாதிரி சாக்லேட்டோடைய போட்டோஸ் ஃப்ரேம்லாம் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பேக்கரியோடைய என்ட்ரன்ஸா கூட இருக்கலாம், இல்லைனா பேக்கரியோடைய சீக்ரெட் ரூமா கூட இருக்கலாம். விஜயோடைய டேபிள் டிராவில் எப்போதுமே துப்பாக்கி இருக்கும் போல அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஃப்ரேம்ல துப்பாக்கி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதே இது கொஞ்சம் ஃப்ரேமுக்கு அப்புறம் விஜய் அந்த டேபிள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஃப்ரேம்ல பார்க்கும்போது விக்ரம் படத்துல கமல் பேரனை நெஞ்சில போட்டு தூங்க வைப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் விஜய் தன்னுடைய பொண்ணை நெஞ்சில போட்டு தூங்க வைக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது நமக்கு விக்ரம் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த படம் ஃபுல்லாவே அர்ஜுனும் சஞ்சய் தத்தும் விஜயை தேடுற மாதிரி தான் ட்ரெய்லர் அமைஞ்சிருக்குது. ஒரு வழியா விஜயை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு ஃப்ரேம்ல வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே சாக்லேட்னு எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ வில்லன் குரூப் விஜயோடைய வீட்டுக்கு வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல பிரியா ஆனந்த் நடிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர்ல இந்த ஒரு ஃப்ரேம்ல பிரியா ஆனந்த் ஓரத்துல காமிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம், அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி விஜய் இருப்பாரு போல. ஆனா இந்த விஷயம் மீடியாவுக்கு தெரிஞ்சு ரிப்போர்ட் ப்ரெஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனா விஜய் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொடைய வச்சு மறைச்சிட்டு வர மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சீன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீனா கூட இருக்கலாம். விக்ரம் படத்துல கிளைமேக்ஸ்ல கமல் நடந்து போவாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இந்த ஒரு ஃப்ரேம்ல விஜய் நடந்து போற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது நமக்கு விக்ரம் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த படத்தில் விஜய்க்கு மேரேஜ் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் விஜய்க்கு 2 குழந்தைகள் இருப்பாங்க போல. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது விஜய் டூயல் ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு போல அப்படிங்கிறத ஒரு டவுட் வரும். ஆனால் விஜய் 2 கேரக்டருடைய பேரில் தான் நடிச்சிருக்கிறாரு. ஒன்று லியோவாகவும் இன்னொன்று பார்த்திபனாகவும் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்தோடைய ட்ரெய்லர்லேயே பேர்கள்லாம் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் ஒருத்தருடைய முதுகுல தீ எறிகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, விஜயோடைய ஷர்ட் தான் தீப்பிடிச்சி எரியுது அப்படிங்கிறத ஒரு சில ஃப்ரேமுக்கு அப்புறம் அவருடைய ஃபேஸை ரிவீல் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃப்ரேமில் வர ஃபைட் சீன் தான் இந்த படத்தோடைய இன்டர்வல் பிளாக்காக இருக்கலாம். மன்சூர் அலிகானுடைய காஸ்டியூமை பார்க்கும்போது ஜெயிலில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிற சாங்கோடைய செட்டு மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரேமை பார்க்கும்போது விஜய் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ரவுடியாகவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபேமிலி மெம்பராகவும் இருக்கிற மாதிரி படத்துடைய கதையாக இருக்கலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது மொத்தம் 6 ஃபைட் சீனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக இந்த படத்தோடைய ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது சஞ்சய் தத்து, விஜய், அர்ஜுன் 3 பேரும் அண்ணன் தம்பி தானா, இவங்க 3 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் இவங்க குரூப்ல இருந்து விஜய் மட்டும் வெளியே வந்தாரு, விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சு, ஏன் விஜய் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, விஜய் ஏன் மறைமுகமாக வாழ்கிறாரு, விஜய் வில்லன் குரூப்ல இருந்து நல்லவனா எப்படி மாறினாருன்னு பல சஸ்பென்ஸ் வச்சு ட்விஸ்ட் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லராக கட் பண்ணி அவுட் பண்ணியிருக்கிறாங்க படத்தோடைய டீம். இந்த மாதிரி ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.